ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நேஷ்னல் இன்கம் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ இந்தியன் எக்கனாமி அப்படிங்கிற ஒரு சாப்டர் இருக்குது. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் நேஷ்னல் இன்கம். இந்த நேஷ்னல் இன்கம் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து கொஷின் வராமல் கண்டிப்பாக இருக்காதுங்க. எப்போவுமே எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் இதிலேருந்து கொஷின் வந்துடும். ஸோ இந்த வீடியோவை நல்லா கிளியராக கவனிங்க. ஏன்னா எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம நிறைய பேர்த்துக்கு புது டாப்பிக்காக இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் படிக்க ஆரம்பிச்சிருப்போம். ஸோ கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப தெளிவாக கவனித்து பாருங்கள், அப்போ தான் புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நேஷ்னல் இன்கம். நேஷ்னல் இன்கம் இஸ் a measure of the total value of goods and services produced by an economy over a period of time, normally a year. Commonly, national income is called as gross national product or national dividend. ஸோ நேஷ்னல் இன்கம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா, ஒரு நாட்டில் ஒரு வருஷத்தில் எவ்வளோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறது தான் அந்த நாட்டோட நேஷ்னல் இன்கம். ஸோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எவ்வளோ அப்படின்னா அதோட மானிட்டரி வேல்யூ தான், ஓகேங்களா. ஸோ மணி வேல்யூவில் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறது தான் நேஷ்னல் இன்கம். ஸோ எப்போவுமே ஜென்ரலாக கால்குலேட் பண்ணுறது ஒரு வருஷத்துக்கு தான் கால்குலேட் பண்ணுவாங்க, இயர் பை இயர் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அடுத்து வேரியஸ் டேர்ம்ஸ் அசோசியேட்டட் வித் மெஷரிங் ஆஃப் நேஷ்னல் இன்கம். ஸோ நேஷ்னல் இன்கம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு டேர்மில் நம்ம ஈஸியாக மெஷர் பண்ண முடியாது, நிறைய டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம் மெஷர் பண்ணுறதுக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட், GNP. Gross national product is the total value of goods and services produced and income received in a year by domestic residents of a country. It includes profits earned from capital invested abroad. Okay. க்ராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படின்னா ஒரு விஷயம் நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நேஷ்னல் அப்படின்னா சிட்டிசன்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இந்தியன் சிட்டிசன்ஸால் எவ்வளோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளுக்கு இன்கம் வருது அப்படிங்கிறது தான் க்ராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். இப்போ இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்தியாவிலையும் இருப்பாங்க, ஃபாரின்லேயும் இருப்பாங்க. ஃபாரினில் இருக்கிறவங்களோடதும் இந்த க்ராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்குள்ளே என்டர் ஆகும். அப்போ இந்தியாவில் ஃபாரின் கண்ட்ரிஸ் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அது ஆட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆட் ஆகாது. ஒன்லி இந்தியன் நேஷ்னல்ஸால், அதாவது இந்தியன் சிட்டிசன்ஸால் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீஸால் வரக்கூடிய இன்கம் மட்டும்தான் க்ராஸ் நேஷ்னல் ப்ராடக்டில் ஆட் பண்ணுவோம். ஓகே. ஸோ GNP எப்படி கால்குலேட் பண்ணுவோன்னா, கன்சம்ஷன் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட் ப்ளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். அது என்ன எக்ஸ்போர்ட், மற்ற எல்லாமே புரிஞ்சிருக்கும், கன்சம்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்லாம். எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட் அப்படின்னா எக்ஸ்போர்ட்டால் நம்மளுக்கு இன்கம் வரும், இம்போர்ட்டால் நம்ம செலவு பண்ணுவோம். ஸோ அப்போ எப்போவுமே ஒரு 100 ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணி நம்மளுக்கு வரவு வந்திருக்கு அப்படின்னா இம்போர்ட் பண்ணி நம்மளுக்கு செலவாயிருக்கும் 50 ரூபாய்க்கு அப்படின்னு வச்சுப்போம். ஸோ 100 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு உண்மையாகவே அமௌண்ட் 50 ரூபா தான் நம்மளுக்கு லாபமாக வந்திருக்கும் இல்லைங்களா. அதனால தான் எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். ஃபாரினில் ஒரு இன்கம் உங்களுக்கு வருது அப்படின்னா அங்கே நீங்கள் ஒரு டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா இந்தியாவில் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன். ஸோ அந்த டேக்ஸ் எல்லாம் பே பண்ணிவிட்டு இன்கமாக நெட் அமௌண்ட் அனுப்புவோம் இல்லைங்களா, அதுதான் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். அடுத்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். Gross domestic product is the total value of output of goods and services produced by the factors of production within the geographical boundaries of the country. So domestic product அப்படின்னாவே நான் வச்சுக்கோங்க, டொமஸ்டிக்னா ஒரு டொமஸ்டிக் ஏரியா, அப்போது ஒரு டெரிட்டரி பேஸ்டான ஒரு டேர்ம் தான் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டுக்குள்ளே எவ்வளோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறத மட்டும் கால்குலேட் பண்ணுறது தான் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அப்போது வெளிநாட்டில் இருக்கிற NRIஸோ வெளிநாட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிற அமௌண்ட்லேருந்து நம்மளுக்கு எவ்வளோ வருமானம் வருதுங்கிறது இதில் கால்குலேட்டில் எடுத்துக்கப்பட மாட்டாது. ஒன்லி இந்தியாவுக்குள்ளே எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுதோ அது மட்டும்தான் எடுத்துக்கப்படும். அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபாரின் கண்ட்ரிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதையும் நம்ம கால்குலேட் பண்ணிப்போமா டொமஸ்டிக் ப்ராடக்டில் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிப்போங்க. ஸோ இந்தியன் டெரிட்டரிக்குள்ளே யார் சம்பாதிச்சாலும் எதனால் இன்கம் வந்தாலும் அது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டில் எடுத்துக்கொள்ளப்படும். அடுத்து நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் இஸ் அரைவ்டு பை மேக்கிங் சம் அட்ஜஸ்ட்மெண்ட் வித் ரிகார்ட் டு டெப்ரிசியேஷன். தட் இஸ் we arrive the net national product by deducting the value of depreciation from
gross national product. NNP is equal to GNP minus depreciation. ஸோ எப்போவுமே வந்து நெட் அமௌண்ட் நம்ம எடுக்கணும் அப்படின்னா கிராஸ் மைனஸ் டெப்ரிசியேஷன் தான் எடுத்துப்போம். ஸோ நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படிங்கிறத நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்லேருந்து டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணுவோம். அது என்ன டெப்ரிசியேஷன் அப்படின்னு கேட்பீங்க. வியர் அண்ட் டியர் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போது ஒரு வண்டி வாங்குகிறோம் அப்படின்னா அந்த வண்டிக்கு ஃபஸ்ட் இயர் எந்த செலவும் இருக்காது. ஒரு தேர்ட் இயர் அப்படிங்கிற போது உங்களுக்கு ஒரு 5,000 செலவு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இயரில் அந்த வண்டி மெயின்டெனன்ஸ்க்காக அந்த மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் தான் வந்து டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்கள் வண்டி ஒரு 1 lakh நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது வந்து கிராஸ் அமௌண்ட். அதுவே 3 வருஷத்துக்கு அப்புறம் அதை கால்குலேட் பண்ணுவோம் இல்லைங்களா, அப்போ வந்து அதோட வேல்யூ என்னென்னு கால்குலேட் பண்ணுறோம். எக்ஸாக்ட் ஃபைனல் வேல்யூ தான் வந்து நெட் அமௌண்ட். ஸோ நெட் அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், ஒரு 1 lakhலேருந்து டெப்ரிசியேஷன் அமௌண்ட் அதோட வேல்யூ குறைஞ்சிடுச்சு அப்படின்னு ஒரு 10,000 ரூபாய் நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு 90,000க்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதுதான் வந்து நெட் நேஷ்னல் ப்ராடக்ட், நெட் அமௌண்ட். ஓகேங்களா, அதுபோல் தான் ஒரு நாட்டில் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் ஃபுல் அமௌண்ட்டு வருது அப்படின்னா அதில் மெயின்டெனன்ஸ் காசு போக ரிமைனிங் வர்றது தான் வந்து நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். அடுத்து நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். Net domestic product is a part of gross domestic product. Net domestic product is obtained from the gross domestic product by deducting the quantum of tear and wear expenses, that is depreciation. So net domestic product அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா NDP is equal to GDP minus depreciation. ஸோ ஜிடிபிலேருந்து எகெயின் டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு NDP கிடைக்கும். அடுத்து per capita income. Per capita income or output per person is an indicator to show the living standard of people in a country. It is obtained by dividing the national income by the total population of a country. So per capita income is equal to national income divided by total population. ஒரு நாட்டில் ஒரு வருஷத்தில் எவ்வளோ டோட்டல் வருமானம் வருதோ அது ஃபுல்லும் எடுத்துட்டோம்னா அதுதான் வந்து நேஷ்னல் இன்கம். அந்த நேஷ்னல் இன்கம்மை டோட்டல் பாப்புலேஷனால் டிவைட் பண்ணி கிடைக்கிறதா வந்து பெர் கேபிட்டா இன்கம். இது ஒரு ஆவரேஜ் வேல்யூ. ஸோ இந்த ஆவரேஜ் வேல்யூ வந்து ஒரு வருஷத்துலேருந்து இன்னொரு வருஷத்துக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இயரில் வந்து 10,000 ரூபாய் பெர் பர்சன் அப்படின்னு கிடச்சிருக்கு. அடுத்த வருஷம் 12,000 ரூபாய் பெர் பர்சன் அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா ஆப்வியஸாக சேலரி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி சேலரி இன்க்ரீஸ் ஆகிறப்போ அவங்களோட லிவிங் ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். அதுக்கு தான் வந்து இந்த பெர் கேபிட்டா இன்கம் கால்குலேட் பண்ணுவாங்க. Personal income. Personal income is the total money income received by individuals and households of a country from all possible sources before direct taxes. Therefore, personal income can be expressed as follows. Personal income is equal to NI corporate income taxes minus undistributed corporate tax profits minus social security contribution plus transfer payments. ஸோ பர்சனல் இன்கம் அப்படின்னா இண்டிவிஜுவலோட இன்கம் தான் வந்து பர்சனல் இன்கம். ஸோ இண்டிவிஜுவலோட இன்கம் அப்படின்னு பார்த்துட்டோன்னா இப்போ ஒரு பர்சனுக்கு 1 lakh சேலரி வருது அப்படின்னா அந்த 1 lakh சேலரி வந்து அப்படியே வித்தவுட் டிடக்டிங் டேக்ஸ் அது வந்து பர்சனல் இன்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த பர்சனல் இன்கமில் எதெல்லாம் மைனஸ் பண்ணப்படும் அப்படின்னா கண்டுக்கப்படாது அப்படின்னு பார்த்தோன்னா அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கார்ப்பரேட் ப்ராஃபிட். இப்போ ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை செய்கிறோம் அப்படின்னா அங்கே ஒரு உங்களுக்குன்னு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராஃபிட் அமௌண்ட் வச்சுருப்பாங்க. பட் ஆனால் உங்களுக்கு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல் வச்சுட்டு இருப்பாங்க. அதை மைனஸ் பண்ணிவிடுவாங்க பர்சனல் இன்கம்லேருந்து. அதே சமயம் நீங்கள் சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன், அதாவது பிஎஃப் அமௌண்ட்டுக்கெல்லாம் ஒரு செக்யூரிட்டி 60 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு ஒரு பிஎஃப் வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ பேங்க்கில் கூட நம்ம நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம். அப்படி நீங்கள் அமௌண்ட் போடுறீங்கன்னா அதுவும் பர்சனல் இன்கம்க்கு கீழே வராது. தே வில் மைனஸ் இட் அவுட். ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் ஆட் ஆகும் பர்சனல் இன்கமில். அது என்ன ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் அப்படின்னா கவர்மெண்ட் உங்களுக்கு நிறைய சப்சிடிஸ் கொடுக்கும் இல்லைங்களா, அதுதான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ். அது வந்து பர்சனல் இன்கம்குள்ளே ஆட் ஆகும். உங்கள் வருமானம் ப்ளஸ் கவர்மெண்ட் கொடுக்குற சப்சிடி மட்டும்தான் வந்து பர்சனல் இன்கமில் ஆட் ஆகும். தென் ரிமைனிங் எல்லாமே வந்து நீங்கள் ஏதாவது சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்கன்னா அது ஆட் ஆகாது. ஓகே, ஸோ இந்த பர்சனல் இன்கம் அப்படிங்கிறது இந்த பாயிண்டில் ஒன்று தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். டைரக்ட் டேக்ஸ் நீங்கள் பே பண்ணுவீங்க இல்லையா உங்களோட இன்கம்க்கு, அந்த டேக்ஸை டிடெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கால்குலேட் பண்ணிவிடுவாங்க. அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து disposable income. Disposable income means actual income which can be spent on consumption by individuals and families. It can be expressed as DPI. Disposable income is equal to personal income minus direct taxes. From consumption approach, disposable income is equal to consumption expenditure plus savings.
டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு 1 lakh சேலரி வருது, 20,000 இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறீங்க, தென் ரிமைனிங் 80,000 தான் உங்கள் கையில் இருக்கும் இல்லைங்களா, அந்த 80,000 தான் உங்களோட டிஸ்போசபிள் இன்கம். அதை தான் உங்களால் செலவு பண்ண முடியும், உங்கள் எதுக்காக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதுதான் வந்து டிஸ்போசபிள் இன்கம். ஸோ பர்சனல் இன்கம் மைனஸ் டைரக்ட் டேக்ஸஸ் மைனஸ் பண்ணிட்டு வருது. அதுவே கன்சம்ஷன் அப்ரோச்சில் நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இப்போது ஆர்கனைஸ்டு செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு டைரக்ட் டேக்ஸ் பே பண்ணுறவங்களுக்கு நம்ம டிஸ்போசபிள் இன்கம் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், பர்சனல் இன்கம்லேருந்து மைனஸ் பண்ணிவிட்டு டைரக்ட் டேக்ஸை. பட் நிறைய அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் இருக்கிறவங்களோட டிஸ்போசபிள் இன்கம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னா, கன்சம்ஷன் அப்ரோச்சில் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஏன்னா அவங்க டைரக்ட் டேக்ஸ் பே பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்லாம் இருக்காது. ஸோ அவங்களோட டிஸ்போசபிள் இன்கம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸ். ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணி தான் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. சேவிங்ஸ் வந்து இன்கம்குள்ளே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருங்க. ஏன்னா உங்களோட சேவிங்ஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது உங்கள் ஃப்யூச்சருக்காக நீங்கள் போட்டு வச்சுருக்கக்கூடிய அமௌண்ட் இல்லைங்களா. நீங்கள் அந்த சேவிங்ஸ் அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்க போகிறது கிடையாது, அது உங்கள் ஃப்யூச்சருக்காக இருக்க போகிறது. ஸோ அதுவும் டிஸ்போசபிள் இன்கம்குள்ளே உள்ளே வந்துடும். இன்கம் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிட்ட ஒரு இன்கம்குள்ளே தான் வரும். ஓகே, ஸோ இன்றைக்கி நேஷ்னல் இன்கம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் இருந்த முக்கியமான டேர்ம்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ அதோட சோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10th சமச்சீர் கல்வி புக்கில் இருந்தால் ஃபுல்லும் எடுத்திருக்கோம். ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது போக நீங்கள் நியூஸ் பேப்பர் வந்து அடிஷ்னலாக பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்கமிங் வீடியோஸில் இன்னும் நிறைய டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணுவோம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் அப்கமிங் வீடியோஸ்.